பொது வாழ்க்கையில வந்து 2001ல இருந்து இந்த பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கேன். நான் வந்து என்னுடைய சொந்த இடத்துக்கு பட்டா மாறுதல் விஷயமாக மனு தாக்கல் பண்ணியிருந்தேன். சர்வே ரிப்போர்ட் சர்வேயர் வந்து கொடுக்கலாம் என்று பரிந்துரை பண்ணியிருக்காரு. இதுல வந்து தாசில்தார் வந்து என்கிட்ட வந்து பணம் அளவுக்கு அதிகமா கேட்டாரு. நான் முடிச்சு கொடுங்க பாப்போன்னு, இல்ல முன்னக்கூட்டி தாங்கன்னாரு. நான் கொடுக்கலன்னு என் மனுவை தள்ளுபடி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. இந்த மனுவோட காப்பி. இந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து என்னுடைய பட்டா வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும். இது கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு பண்ணும். முடிவு பண்ணி கரெக்டா இருந்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம். ஆனா கரெக்டா இருந்து கொடுக்கும் போத இவர் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாரோ, பணத்துக்காண்டி ரிஜெக்ட் பண்ணாருங்கிறது தெளிவாகிவிடும். அப்ப இவரை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணும். விஜிலன்ஸ் வந்து 1000, 2000, 500 ரூபாய் வாங்குறவங்க எல்லாம் பிடிக்காங்க. இதே மாதிரி டெய்லி நாள் ஒண்ணுக்கு லட்ச ரூபாயோட வீட்டுக்கு போறாரு. இப்படி தாசில்தாரை பிடிச்சி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விஜிலன்ஸ் அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி தாசில்தார். இடம் வந்து சிஎன் வில்லேஜ், மீனாட்சிபுரம் சிஎன் கிராமத்தில் இடம் உள்ளது. அடுத்த கட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை இருக்குல்லன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் பார்த்து நேர்ல பார்த்து மனு கொடுக்க உள்ளேன். பணம் வந்து அவர் கேட்ட பணத்தை வந்து இந்த பிச்சையா போட்டிருக்கேன், அவர் வேணா எடுத்துக்கிட்டோம். நீங்க வந்து ஒண்ணு இல்ல, இவர் லாஸ்டா ஒரு 20 மனுக்களை மட்டும் விஜிலன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். யார் யாருக்கு பட்டா கொடுத்திருக்காரு, யார் யாருக்கு மனு தள்ளுபடி ஆயிருக்குன்னு. அந்த 20 டோர் நம்பர்ல போய் வந்து இவர் விசாரிக்கட்டும், விஜிலன்ஸ் போய் விசாரிக்கட்டும், உங்கள்கிட்ட எவ்வளவு கேட்டாரு, எவ்வளவு வாங்கி இருக்காருன்னு. அப்ப வந்து இவருடைய நடவடிக்கை வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். எடுக்கணும், அவ்வளவுதான். இருக்கதான் செய்யுது. அதிகாரிகள் வந்து எந்த ஆட்சி நடந்தாலும் சில அதிகாரிகள், குறிப்பிட்ட அதிகாரிகள், எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல, 100ல ஒரு 20% அதிகாரிகள் அப்படி இருக்கதான் செய்தாங்க. 80% நல்லவங்க, நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. இடம் காளிமனை 24 சென்ட்.